ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம ஊற வச்சுட்டு இங்கே நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடியெலாம் வறுத்து நம்ம அரைக்கிறதுக்குள்ளேயும் இது ரெடி ஆகிடும். ஸோ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்போ இதை ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. சாம்பார் சாதத்துக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வத்தல், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தனியாக இல்லாததுனால இதை நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணும்போது மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா ஃப்ளேம் சிம்லேயே வச்சு கரிஞ்சிடாமல் பட் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வந்துருச்சு. ரொம்ப நீங்கள் கருக்கிட்டிங்கன்னா அந்த வெந்தயம் அதெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரளவுக்கு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மொதவே தனியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கும் போது இது ரொம்ப ஈஸி. இந்த சாம்பார் சாதம் செய்கிறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கீறி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிறப்ப இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்குவேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். அதனால தக்காளி 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியே கூட 1 சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரியே அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக வதக்கிக்கோங்க. அப்படின்னா தான் புளிப்பு நல்லா இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இப்படி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லாட்டி வெறுமனே வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே நம்ம வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி காய் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. சாம்பார் பொடியோடு அந்த காய் வதங்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அரிசி பருப்பையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சு, தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இல்லை, பட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காயும் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தேங்காய் போட்டு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ, இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம்னா அதுலேருந்து 5லேருந்து 6 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா ஜூஸியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கோவிலெலாம் சாம்பார் சாதம் சாப்பிட்றப்போ நல்லா குழஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 5 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருந்தேன். அது சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம புளிப்பு கரெக்டாக இருக்கா இல்லை தேவைப்படுதான்னு பார்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 5 விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது. 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கட்டும், ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நல்ல ஜூஸியான சாம்பார் சாதம் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சோம்னா கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணும்னா நம்ம ஒரு அப்பளம் பொரிச்சோ இல்லை ஊறுகாய் வச்சோ கூட சாப்பிட்டுக்கலாம். செம்ம எம்மியாக இருக்கும். நம்ம கோவிலெலாம் சாம்பார் சாதம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.